Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு சாட் ரெசிபி தான் தஹி புரி. வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு நம்ம பூரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த பூரி செய்கிறதுக்கான ரெசிபியை ஏற்கனவே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பூரியை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா போட்ட உடனே நல்லா உப்பி வரணும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பூரியை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பூரி ரெடிமேடாகவும் கிடைக்கிது. நீங்கள் ரெடிமேட் பூரி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம பூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான க்ரீன் சட்னியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு புதினாவும் அதே அளவுக்கு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 2 பீஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, நான் ஒரே ஒரு மிளகாய் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கலரை ரீட்டைன் பண்ணுறதுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் தான் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி இந்த அளவுக்கு பியூரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வேக வச்சுருந்த ஒரு 2 உருளைக்கிழங்கை இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கெல்லாம் ஒரே சமயத்தில் வேக வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். அதனால் தஹிபுரி செய்கிறதா இருந்தாலும் சரி, ஆலு பராட்டா செய்கிறதா இருந்தாலும் சரி, எனக்கு இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபிக்குமே நான் அப்படி தான் பண்ணிட்டேன். இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு 1 கப் அளவுக்கு நம்ம புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கணும். தயிர் புளிக்காமல் தான் இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிராக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தயிரை நல்லா ஒரு தடவை விஸ்க் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தயிரை நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. நம்ம பூரியில் இதை தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போது தஹி பூரியை அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலை, அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மிக்ஸு, அதுக்கப்புறமா க்ரீன் சட்னி. நான் ஸ்வீட் சட்னி ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்றதுனால ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன், அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்வீட் சட்னிக்கான ரெசிபியை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தயிரும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு ரெடியாக இருக்குது, பூரியும் ரெடியாக இருக்குது. நம்ம அசம்பிள் பண்ணிட வேண்டியது தான். ஸோ வாங்க இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பூரி, அதில் இந்த மாதிரி அப்படியே லைட்டாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அந்த பூரியோட எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் உள்ளாரே அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா பூரியிலையும் ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால் ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, ரொம்ப பெருசாக போட தேவையில்லை. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மிக்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வாயில் ஒரே ஒரு பூரியை எடுத்து போட்டோம் அப்படின்னா எல்லா ஃப்ளேவர்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. நம்ம வேக வச்சுருந்த கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு கண்டிப்பாக கொண்டக்கடலை தான் ஆட் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் பச்சைப்பயிறு வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். முளைக்கட்டின பயிர் ஏதாவது வச்சுருந்திங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், சத்தானதும் கூட. இப்போ எல்லாத்துலேயும் நம்ம கொண்டக்கடலையும் ஆட் பண்ணியாச்சு. பொதுவாகவே நான் என்ன பண்ணுவேன்னா, கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு வேக வச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால ஒரு 2 மாதம் வரைக்கும் கூட அது கெடாமே இருக்கும். எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் வேணும்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது வேக வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த
கொண்டக்கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே வந்து ஸ்வீட் சட்னியும் க்ரீன் சட்னியும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம தயிர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தயிரையும் இப்போ இதிலையே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஜெனரஸாக ஒரு பூரிக்கும் நிறைய தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுறதுனா முடியாது. என்கிட்ட வந்து பூரிலாம் நல்லா ஊறிடும். அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ ரெடி பண்ணி அப்படியே வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ தயிருக்கு மேலே கொஞ்சமாக வந்து இந்த ஸ்வீட் சட்னியை ட்ரிசில் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலேயே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை லைட்டாக அப்படியே தூவி விட்டுருங்க. கூடவே சாட் மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் லைட்டாக நம்ம அப்படியே தூவி விட்டுற போகிறோம். இப்போது சேவ் இருக்கும் இல்லையா, கடையில் கூட இந்த சேவ் இருக்கும், அதை வாங்கிட்டு நம்ம அந்த பூரிக்கு மேலேயே லைட்டாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பர் டேஸ்டியான தஹி பூரி ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் சாட் ரெசிபீஸோட ப்ளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய சாட் ரெசிபீஸ் இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.